வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விசா மூலிமா வெளிநாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அலவன்ஸ் கொடுப்பாங்க, இமிக்ரேஷனில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், இது போல் எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுவீங்க. புக் பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஆஃபர் இருக்குது. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஏர்லைன்ஸில் வந்து ஆஃபர் வந்து கொடுப்பாங்க. ஆஃபர்னால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் விசா மூலிமா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது உங்களுக்கு லக்கேஜ் அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. உதாரணமாக நீங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா நார்மல் பேசஞ்சருக்கு 30 கிலோ வந்து லக்கேஜ் வந்து அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 10 கிலோ வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுப்பாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு 40 கிலோ பேக்கேஜ் அலவன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஹேண்ட் லக்கேஜ் வந்து 7 கேஜி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது என்ஷூர் பண்ணிக்கோங்க எந்த ஏர்லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குன்னு. அடுத்தது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விசாவும் பாஸ்போர்ட்டும் இருந்தால் மட்டும் போதும். அதாவது ஒரு சில பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசான்னு சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட் பர்மிட் சொல்லுவாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்கணும். அடிஷ்னலாக காலேஜ்லேருந்து இன்விடேஷன் லெட்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த இன்விடேஷனும் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து வேணும்னா உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜில் வந்து நீங்கள் கேரி பண்ணிக்கோங்க. இந்த 3 டாக்குமெண்ட்டு தான் உங்களுக்கு செக்இன் பண்ணும்போது ஏர்போர்ட்லேருந்து கேட்பாங்க. அடுத்தது ப்ராசஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்கள் இமிக்ரேஷனில் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வெளிநாட்டுக்கு போகிறதுனால உங்களுடைய விசா வந்து செக் பண்ணுவாங்க. பெரும்பாலும் கேள்விகள் எதுவும் இருக்காது. அப்படியே வந்து கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்க, எங்கே தங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து அமௌண்ட்லாம் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்களா, இதேமாரிகள் கேள்விகள் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதிகபட்சமாக என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் படித்த சர்டிஃபிகேட் வந்து கேட்கலாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக. இவ்வளோ தான் வந்து இமிக்ரேஷனில் இருக்கும். அதே போல் உங்களுடைய அரைவல் டெஸ்டினேஷனில் இமிக்ரேஷனும் இதே போல் கேள்விகள் தான் கேட்பாங்க. பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அதனால் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறவங்க ஒன்றும் பயப்படாமல் நீங்கள் தைரியமாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதுனால உங்கள் லக்கேஜில் என்ன கொண்டு போகணும், ஹேண்ட் லக்கேஜில் என்ன கொண்டு போகணும், எப்படி வந்து டிக்கெட் புக் பண்ணணும், இது போல் விஷயங்கள் வேணும்னா நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் கொடுத்து பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.